இது ஒரு இனிமையான மாலை பொழுது, இரவு பொழுது. இந்த நேரத்தில் என்னை அழைத்த சந்தியாவுக்கு முதலிலே நன்றியை சொல்லிக்கொண்டு, எங்களுடைய பிறந்தநாள் பேபிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, கொஞ்ச நேரம் ஒரு வேற உலகத்தில் இருந்து வந்திருக்கிறோம். நான் நினைச்சேன் ஜெயராஜா அண்ணாவை பைரவி ஃபைன் ஆர்ட்ஸ் மூலமாக தெரியும். எனக்கு நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய எழுத்துக்கு உயிர் கொடுத்தவர் விநாயகர் பாடலுக்கு, அந்த பெருமை அவர்களுக்கு சேரும் பைரவிக்கும். அப்பொழுதெல்லாம் என்னுள்ளே ஒரு நினைப்பு இருக்கும், அவர் ஒரு அமைதியானவர், பார்த்தாலே அமைதி, பேசவே மாட்டார், அமைதி, ஒரு சிரிப்போடு கடந்து போகின்றவர். ஆனால் இப்பொழுது இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது, இங்கே நடக்கின்றதை பார்க்கின்ற பொழுது அவர் அமைதியானவர் அல்ல. சந்தியா ஒரு பொழுதில் எனக்கு சொல்லி இருந்தார் ஒரு புரட்சி திருமணம் என்று. ஆனால் எனக்கு நம்ப முடியவில்லை, ஜெயராஜா அண்ணா புரட்சி பண்ணி திருமணம் செய்திருப்பார் என்று பயந்தவர் எப்படி என்று. ஆனால் அவர்கள் தான் உள்ளுக்குள்ளே வீரமாக இருப்பார்கள். அந்த காதல் திருமணம் என்பது பார்க்க தெரிகிறது. அவர் சித்திரம் பேசுதடி என்று உணர்ந்து பாடிய பொழுது அவர் கண்கலங்கியதில் இருந்து புரிந்தேன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எத்தனை அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கிறது என்று. காலங்கள் கடந்தாலும் அந்த காதலுக்கு, இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் பேச்சு திருமணத்தை விரும்புவதே இல்லை. அரேஞ்ச் மேரேஜ் என்றால் அவர்களுக்கு ஏதோ அருவருப்பா இருக்கிறது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நாங்கள் எல்லாம் பயந்து பயந்து வாழ்ந்து, காதலிக்க பயந்து வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த காதல் செய்கின்றது என்பது காலம் கடந்தும் அந்த காதல் நெஞ்சுக்குள்ளே இருக்கும். வாழ்ந்த காலங்களை பிறகு பிரச்சனை வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் அந்த காதலித்த பொழுதுகள் நெஞ்சுக்குள்ளே வருகின்ற பொழுது, அவர் பாடுகின்ற பொழுது சித்திரம் பேசுதடி என்று பாடுகின்ற பொழுது இவர் கடந்த காலத்தை நினைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். கண்கள் கலங்கி, அது மாத்திரமல்ல, முடிந்தவுடன் தேங்க்யூ தேங்க்யூ என்று எங்கள் வீட்டிலும் இருக்கிறார்கள் தேங்க்யூ சொல்லவும். என்ன ஜெயச்சந்திர மாஸ்டர் சொல்லியிருப்பாரு அப்பாவது தேங்க்யூ சிவா சொல்றாரு. சிவா தேங்க்யூ வெளியாக சொல்றேன். பாத்தீங்களா, அந்த அனாதிக்க சமூகம் ஒன்று இருக்குது. அதுல இருந்து எங்களோட ஜெயராஜானா வித்தியாசம். மிக அருமையான ஒரு குடும்பம். நான் சந்தியாவுக்கு சொல்லி இருக்கிறேன், அவருடைய அந்த பண்பை பார்க்கின்ற பொழுது இந்த தாய் தந்தையினுடைய பண்பு என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். மற்றவர்களோடு நான் பழகியதில்லை. தங்கச்சி இருப்பது இப்பொழுதுதான் தெரியும். அதிலே நான் பார்த்தேன், அவரை போலவே உரித்து வைத்து காபர் கோப்பி எடுத்தது போல தங்கையும் வந்திருக்கின்றார். எப்பொழுதுமே ஒரு பண்பான குடும்பத்தில் இருந்து வருகின்ற பிள்ளைகளை பார்த்தால் தெரியும் பெற்றவர்கள் எப்படி என்று, பெற்றவர்களை பார்த்தால் தெரியும் பிள்ளைகள் எப்படி என்று. அந்த சிறப்பான ஒரு குடும்பத்திலே இன்றைக்கு நான் இணைந்து கொள்ள என்னை அழைத்த சந்தியாவுக்கும் நன்றி. சந்தியாவையும் சொல்ல வேண்டும். அவருடைய அந்த திறமையை, அவருடைய அந்த எழுத்து திறமை, ஏஐ வைத்து ஒரு அருமையான பாடல்களை, இலக்கியம். நான் நம்பவில்லை அவர் இங்கே பிறந்த பிள்ளை என்று. அத்தனை ஊர்லே பிறந்த ஆனால் சிறிய வயதிலே இங்கே வந்தீர்கள். ஆனாலும் அவருக்கு இருக்கின்ற அந்த 50 காப்பியங்களுக்குள்ளே இருக்கின்ற கண்ணகியை பற்றி எல்லாம் ஒரு அருமையான பாடல் எழுதியிருப்பார். ஒரு வித்தியாசமான கோணத்திலே சிந்தித்திருப்பார். அதுவெல்லாம் இரத்தத்திலே அம்மாவும் அப்பாவும் ஊட்டியது என்று நம்புகிறேன் அந்த பிள்ளைகளுக்கு. இப்பொழுது அந்த உணர்ந்து இந்த அம்மாவுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து இந்த குடும்பத்தவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி, உண்மையாக ஒரு நல்ல குடும்பம் அமைவது ஒரு நல்ல வரம். வள்ளுவன் சொல்லுவான், இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை என்று. ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் மட்டும் சரியாக சிறப்பாக அமைந்து விட்டால் அந்த ஆடவனுக்கு இல்லாதது ஒன்றுமில்லை. எனக்கு தெரிகிறது அவர் எப்படி சபையிலே எல்லாம் முன்னுக்கு வருகிறார் என்றால் அவருடைய துணைவியார் தான் அதற்கு காரணம். உண்மையாக அது எந்த பெண்ணின் வெற்றியாகட்டும் ஆணின் வெற்றியாகட்டும், கணவன் அல்லது மனைவியினுடைய துணை இல்லாவிட்டால் அது சாத்தியமில்லை. அந்த வகையில் சகோதரி மிக அருமையாக அவரோடு இல்லறம் நடத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு 60 இல்லை, சந்தியா சொன்னது போல 70, 80 எல்லா பிறந்த நாள்களையும் நீங்கள் கொண்டாட வேண்டும். நாங்கள் வந்து பார்க்க வேண்டும், நாங்களும் இருக்க வேண்டும். அத்தனை பேருக்கும் நன்றி. எல்லோருடைய வாழ்த்துக்கள் அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஜெயராஜான்னா அப்ப அழகிய பார்த்து தான் காதல் திருமணம், அதான் சித்திரம்.